ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முட்டை பொடி தோசை. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வீடியோ எடுக்க இன்றைக்கும் ஆள் இல்லை, நானாக கஷ்டப்படுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லேசாக ஊற்றிக்குவோம். இப்போ தோசை இந்த அளவுக்கு ஒரு அரை வேக்காடு வரவும் ஒரு முட்டை இதில் போட்டுக்கலாம். அந்த ஒரு முட்டையும் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்குருவோம். இது ஒரு அதிசயமாமா இதை காட்டுற அப்படின்னு சொல்லி திட்டாதீங்க. சரி, நம்ம செய்கிறத நீங்களும் பார்க்கலாமே, நான் எப்படி முட்டை தோசை செய்கிறேன்னு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும்ல. வீடியோ கரெக்டாக எடுக்கிறேனான்னு தெரியல. சரி, கொஞ்சம் டைம் இருக்குது. சரி, ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலான்னு போடுறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது கடலெண்ணெய். இந்த கடலெண்ணெய் போட்டுக்கலாம் மேலே. கொஞ்சம் நல்லா போட்டுக்குவோம், ஏன்னா பொடி தோசை தானே. இந்த மாவு அரை வேக்காடு வந்த மாதிரி இந்த முட்டையும் அரை வேக்காடு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ பொடியை மலைச்சாரல் மாதிரி போடுறோம். பாருங்கள், நானே வீடியோ எடுத்து நானே போடுறேன், அதனால் அப்படி தெரியுது. ஒரே இடத்துல போட்டேனோ. அறுசுவை பொடி நான் வீட்டிலலாம் அரைக்கலை, கடையில் தான் வாங்கினேன். நல்லாயிருக்கும். சட்னி வைக்க முடியாதவங்க ஒரு அவசரத்துக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மலைச்சாரல் மாதிரி மேலே போட்டாச்சா, இதை பெரட்ட வேண்டாம். பாருங்கள், நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சா அப்படியே மடித்து எடுத்துடலாம். அது சட்னி வைக்க முடியாத டயத்துக்கு ஒரு அவசரத்துக்கு இந்த மாதிரி செய்யலாம். பருப்பு சாதத்துக்கு வச்சுருப்போம்ல பருப்பு பொடி, நான் அதையும் போட்டு செய்வேன். நான் கொஞ்சம் எண்ணெய் நல்லாவே ஊற்றி சாப்பிடுவேன். இவ்வளோ எண்ணெயான்னு திட்டிடாதீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் கம்மியாக போட்டுக்கோங்க. பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க தோசை சாப்பிடலாம். பொடி தோசை பாருங்கள், அவ்வளோதான்.